இடத்திற்கு இடமாறும் தங்க வாளுடன் அச்சன் கோவில் திரு ஆபரண பெட்டி. கேரள மாநிலம் புனலூரிலிருந்து தமிழகம் வழியாக திருவாபரணம் ஊர்வலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழகத்தில் முருகருக்கு 6 படை வீடு இருப்பது போல் கேரளாவில் ஐயப்ப சுவாமிக்கு 6 திருக்கோவில்கள் உள்ளது. அதில் ஒன்றாக அச்சன் கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலில் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமாலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் ஐயப்பனை தரிசிக்கலாம். இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை தேவியர் மலர் தூவியது போல் காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இந்த திருக்கோவிலின் மார்கழி மண்டல உற்சவம் காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக புனலூர் கிருஷ்ணன் கோவிலிருந்து தென்காசி செங்கோட்டை வழியாக அச்சன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் திரு ஆபரண பெட்டி யாத்திரையாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த ஆபரண பெட்டியில் சுவாமியின் திருமுகம், மார்பு, கை கால்கள், பெரிய அளவில் கோமேதகம் பதிக்கப்பட்ட கிரீடம் என்று இதனை சேர்த்து வைக்கும் போது சுவாமியின் விக்கிரமாக ஆகிவிடும். தங்க அங்கியும், காசு மாலைகள் மற்றும் தங்க மாலைகள், தங்க பூஞ்சங்கு, ருத்ராட்ச மாலை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயப்பனை தன் உடைவாளாக வைத்து இருந்ததாக கூறப்படும் நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம், எடை வேறுபடும் காந்த மாலை, மாப தங்கவாள் ஒன்றும் இந்த திருவாபரண பெட்டியில் அடங்கும். மார்கழி மண்டல உற்சவம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் புனலூரில் உள்ள கிருஷ்ணன் கோவில் கருவூலத்தில் இருந்து காலை பொதுமக்கள் தரிசனத்திற்காக திருவாபரணங்கள் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு கிருஷ்ணன் கோவில் இருந்து திரு ஆபரணப்பட்டி எடுக்கப்பட்டு பிரத்யேகமாக மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட திரு ஆபரண வாகனத்தில் ஏற்றப்பட்டது. அங்கிருந்து யானை முன் செல்ல பஞ்சவாத்தியங்கள் முழங்க பக்தர்களுடன் கேரள, தமிழ்நாடு காவல்துறை, தேவஸ்தானம் அதிகாரிகள், கோவில் ஆலோசனை குழுவினருடன் புலனூரில் நகர்வலமாக திரு ஆபரண கோஷ்ட யாத்திரை நடைபெற்றது. அங்கிருந்து ஆரியங்காவு, கோட்டவாசல், தமிழ்நாட்டின் செங்கோட்டை வழியாக மதியம் தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் முன்பு கொண்டு வரப்பட்டது. அங்கு திரு ஆபரண பெட்டிக்கு மேலதாள தாரை தப்பட்டைகள், வெடிகள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தென்காசி சுற்று வட்டாரம் மற்றும் தமிழக, கேரளத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வந்திருந்து திரு ஆபரண பெட்டியை வழிபட்டனர். பின்னர் மேற்கரை வழியாக மாலையில் அச்சன் கோவில் சென்றடையும் இந்த நிகழ்வில் திருவிதாங்கூர் தேவாம்ச திருவாபரண ஊர்வல வாரிய உறுப்பினர் ராஜு தேவாம்சம்போர், புனலூர் உதவி ஆணையர் குணோத்குமார், அச்சன் கோவில் நிர்மலானந்தன், ஆரியங்காவு ஜெயக்குமார், திரு ஆபரண பெட்டி வரவேற்பு கமிட்டி தலைவர் ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.